வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை கைது செய்துள்ளனர். 9 மாதத்திற்கு பிறகு மீண்டும் காரைக்கால் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூர் பகுதியில் பழுது பார்க்க கொடுத்த செல்போன் காலதாமதமானதால் கடையை வாலிபர்கள் அடித்து நொறுக்கினர். அரசு பொது மருத்துவமனை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதற்கு கண்டனம். சரி செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் சாலையோர கடைகளில் சமூக அமைப்பினர் பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை கைது செய்தனர். படகையும் பறிமுதல் செய்து அட்டூழியம் புரிந்தனர். மீனவர்களை மீட்க கோரி மீனவ பெண்கள் ஒப்பாரி வைத்து கதறினர். 9 மாதத்திற்கு பிறகு மீண்டும் காரைக்கால் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த வியாழக்கிழமை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 12 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். விசைப்படகில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த செல்வம், வேல்முருகன், சுந்தர், கந்தசாமி, பாலகுரு, ரவி, வசந்த் மற்றும் ஸ்ரீமுருகன், ஏழுமலை, சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் தமிழக மயிலாடுதுறை சேர்ந்த மீனவர்கள் கோபி, துளசிநாதன் ஆகிய 12 மீனவர்கள் வழக்கம்போல் கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் மீன்பிடித்து கொண்டிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்தனர். மேலும் படகில் இருந்த 12 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்து மீனவர்களை இலங்கை காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இன்று திருகோணமலை நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். மீனவர்கள் படகுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் கோட்டுச்சேரிமேடு கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் உறவினர்கள், மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்களையும் படகையும் விடுவிக்குமாறு ஒப்பாரி வைத்து கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். கடந்த ஜனவரியில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்த நிலையில் 9 மாதத்திற்கு பிறகு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூர் பகுதியில் பழுது பார்க்க கொடுத்த செல்போன் காலதாமதம் ஆனதால் வாலிபர்கள் கடையை அடித்து நொறுக்கினர். புதுச்சேரியை அடுத்த கிராம பகுதியானது திருக்கனூர். இந்தியன் வங்கி எதிரே செல்போன் கடை நடத்தி வருபவர் திருமுருகன். இவரிடம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் கைபேசியை பழுது பார்க்க கொடுத்துள்ளனர். இந்நிலையில் கடைக்கு சென்று செல்போன் கேட்டு கூறியுள்ளனர். கடை உரிமையாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதன் பாகங்கள் கிடைக்கவில்லை, நாளை மதியம் தருகிறேன் என்று கூறியுள்ளனர். இதனையடுத்து வாலிபர்கள் குடிபோதையில் இருந்ததால் கையால் அப்பகுதியில் இருந்த கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். இக்காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. இதனையடுத்து கடை உரிமையாளருக்கும் அவ்வாலிபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து கடை உரிமையாளர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் வழங்கியுள்ளார். அரசு பொது மருத்துவமனை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதை கண்டித்து அதனை சரி செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் சாலையோர கடைகளில் சமூக அமைப்பினர் பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அவசர சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனை பின்புற சாலையைத்தான் பொதுவாக மக்கள் பயன்படுத்துகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இச்சாலை சரி செய்யாமல் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சமூக அமைப்பினர் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து இச்சாலையை சரி செய்து தருமாறு அரசிடம் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து சமூக அமைப்பினர் ஒன்றிணைந்து கழுத்தில் சாலையை சரி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை அட்டையை மாட்டிக்கொண்டு அரசு பொது மருத்துவமனை சாலை பகுதியிலுள்ள கடைகள் மற்றும் சாலையில் சென்ற பொதுமக்களிடம் சாலையை சரி செய்ய பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் நடந்த சர்வஜன துர்கா பூஜையில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வழிபட்டார். புதுச்சேரி வங்க பாரதி சங்கம் சார்பில் சர்வஜன துர்கா பூஜை திருவள்ளுவர் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பூஜையில் கலந்து கொண்டார். தொடர்ந்து பள்ளி இறுதித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் அன்னை துர்கா தேவி அருளால் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் செழிக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 37.32 லட்சம் செலவில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான கட்டுமான பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் புதிய அங்கன்வாடி மைய கட்டட பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் யாழினி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தின கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ஜெகதீஷ், ராமசாமி கலந்து கொண்டனர். விழாவில் சுற்றுலாத்துறை தலைவர் முனைவர் சாபு தங்கப்பன், முனைவர் கதிர்வேல், முனைவர் பெருமாள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இவ்விழாவில் முனைவர் கார்த்திக் வரவேற்று பேசினார். பேராசிரியர் வைகை நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் சர்வதேச பளுதூக்கும் வீரர் சுற்றுலாத்துறை மாணவர் விஷால் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் இதர துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நேஷன் பில்டர் அவார்டு 2025 என்ற பெயரில் விருது வழங்கும் விழா ஹோட்டல் ஆனந்தா இன்னில் நடைபெற்றது. இவ்விழாவில் கற்பித்தல் பணியில் சிறப்பாக செயல்புரியும் 20 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மற்றும் காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பிரேமாவுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி நிர்வாகிகள் விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் ரோட்டரி அசிஸ்டன்ட் கவர்னர் கந்தன், மாவட்ட கவர்னர் ஆனந்தன், செயல் திட்ட தலைவர் ஹேமச்சந்திரன், பொருளாளர் மனோகரன், செயலாளர் ரகுவரன், தலைவர் பழனி, மாவட்ட சேர்மன் மெஷல்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரி உருளையன்பேட்டை மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் பிரபுதாஸ் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தொகுதியில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் பிரபுதாஸ் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் குருதி கொடை கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வம், உருளையன்பேட்டை பொறுப்பாளர் மூர்த்தி, மாநில ஆன்மீக மற்றும் ஆலய அமைப்பாளர் சாய் சுதாகர், மாநில மகளிரணி செயலாளர் கீதா ராஜன், எக்ஸ் கவுன்சிலர் வைத்தியநாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வாணிதாஸ் மற்றும் தொகுதியின் பாஜக முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் ஸ்வச்சதா ஹை சேவா முயற்சியின் ஒரு பகுதியாக பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் BPCL
பீச் கிளீன்லினஸ் டிரைவ் என்ற சிறப்பான செயல்பாட்டை புதுச்சேரியில் நடத்தியது. இந்த நிறுவனம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசின் சுத்தம் மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் இப்படிப்பட்ட டிரைவ்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த முயற்சியின் பகுதியாக BPCL ஆஃபீஸர்ஸ் டீம் மிஸ்டர் புக்கியா பிரவீன் குமார், சீனியர் மேனேஜர் சேல்ஸ் ரீட்டைல் புதுச்சேரி மிஸ்டர் தர்மேந்திர சிங் பிரமார், அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ஜினியரிங் புதுச்சேரி மிஸ்டர் சந்தோஷ் என்ஜினியரிங் ஆஃபீஸர் ஆகியோர் மற்றும் மேலும் 55 தன்னார்வலர்கள் இணைந்து பாண்டிச்சேரி பீச்சில் சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் போது குழுவினர் 50 கிலோவுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் வேஸ்டை சேகரித்து உரிய முறையில் அகற்றினர். மேலும் 250 ஹைஜீனிக் கிட்ஸ்களை அனைத்து நகராட்சி தொழிலாளர்களுக்கும் கடற்கரைக்கு வந்திருந்த சில பொதுமக்களுக்கும் வழங்கினர். பாண்டிச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் BPCL டீம் எடுத்த டயர்லெஸ் ஒர்க் மற்றும் சமூக நலனுக்கான அர்ப்பணிப்பை பாராட்டி இத்தகைய அர்த்தமுள்ள செயல்களில் தொடர்ந்து ஈடுபட வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்தகைய செயல்பாடுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு கிளீன் இந்தியா கிரீன் இந்தியா கனவை நிறைவேற்றும் பாதையில் ஒரு முக்கிய படியாக அமைகின்றன. விசாரணை நடத்த கோரியும் ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் முற்றுகை போராட்டம் மற்றும் திடீர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நூற்பு ஆலையின் மூலப்பொருட்களான பஞ்சு வரத்தை காரணம் காட்டி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி முதல் ஒரு வாரம் லே ஆஃப் அறிவித்த நிர்வாகம் மீண்டும் ஆலையை திறக்க எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. இதன் காரணமாக ஆலையில் பணிபுரிந்த 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிக்கின்றனர். மேலும் ஆலையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 198க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கிராஜுவிட்டி வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக தொழிற்சங்கங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு முதல் ஆலை மூடப்பட்டுள்ள காலத்துக்கு முழு ஊதியத்தை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும், அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொழிலாளர்களின் பிரச்சனையில் தொடர்ந்து மெத்தன போக்கை கையாளும் புதுச்சேரி அரசையும் ஸ்பின்கோ மேலாண் இயக்குநரையும் கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆலை வாயில் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் INTUC, PMC சிவசங்கரன், SLU ராமலிங்கம், PMPTS சிவபிரகாசம், LPF ரமேஷ், ADU பழனிராஜா, LLF ரஞ்சித், INTUC பாவாடை, NRTUC கிருஷ்ணமூர்த்தி, பாரதியார் தொழிற்சங்கம் இளங்கோவன் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒன்று கூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் முற்றுகை போராட்டம் நடைபெற்ற கூட்டுறவு நூற்பாலைக்கு நேரில் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் தங்களது கோரிக்கையை புதுச்சேரி கூட்டுறவு பதிவாளர் மற்றும் மேலாண் இயக்குநரிடம் தெரிவித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உதவி செய்கிறோம் என்று கூறிய பின்பு தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தில் மூடிக்கிடக்கும் கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறந்து தொழிலாளர்களுக்கு வேலை தர வேண்டும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட திருமலை தாயார் நகர் வழியாக செல்லும் கிளை வாய்க்காலை 3,69,750 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட திருமலை தாயார் நகர் வழியாக செல்லும் கிளை வாய்க்கால் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் மெயின் ரோடு கல்வெட்டிலிருந்து NH 45A கல்வெட் வரையிலான நகர் வளைவுக்கு அருகிலுள்ள பள்ள வாய்க்காலில் 3,69,750 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு வாய்க்கால் தூர்வாரும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வசந்தம் நகர், கணபதி நகர், திருக்குறளார் நகர், திருமலை தாயார் நகரைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு காக்காயந்தோப்பு, RK நகர், அரியாங்குப்பம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பெண்கள்
300க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் தனது சொந்த செலவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு பொருட்களை வழங்கினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 120 பேருக்கு சில்வர் குடம், மண் அள்ளுவதற்கு உதவிடும் மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவற்றை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். ஏற்கனவே ஆயுத பூஜையை முன்னிட்டு காக்காயந்தோப்பு, ஆர்கே நகர், அரியாங்குப்பம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், காண்டீபன், செல்வம், ஜோதி, தொகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 42 அணிகள் பங்கேற்று விளையாடியது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இப்போட்டிகளுக்கான இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் பிள்ளையார்குப்பம், கோனேரிக்குப்பம் ஆகிய அணிகள் மோதின. நிறைவாக பிள்ளையார்குப்பம் அணி வெற்றி பெற்று முதல் பரிசும், கோனேரிக்குப்பம் அணி 2ஆம் பரிசும் வென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சாய் ஜே சரவணன்குமார் எம்எல்ஏ துணைவியார் அண்ணா பிரபாவதி முதல் பரிசையும், ஊசுடு தொகுதி முன்னாள் பாஜக தலைவர் ஐயனார் 2ஆம் பரிசையும், அருள் 3ஆம் பரிசு என வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கி ரொக்கப் பரிசும் வழங்கினர். மேலும் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், கிளைத் தலைவர் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இளைஞரணி தலைவர் உலகநாதன் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். கருவடிக்குப்பம் பகுதியில் பாஜக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை மாவட்ட செயலர் சத்தியமூர்த்தி பிறந்தநாளை கருவடிக்குப்பம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் மற்றும் தொகுதி தலைவர் அசோக்குமார் முன்னிலையில் சத்தியமூர்த்தி ஏற்பாட்டில் சுமார் 200 நபர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில், எக்ஸாம் பேட் நலத்திட்டங்கள் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தன், தொகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சிவராமகிருஷ்ணன், ஜெகதீஸ்வரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை கைது செய்துள்ளனர். 9 மாதத்திற்கு பிறகு மீண்டும் காரைக்கால் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூர் பகுதியில் பழுது பார்க்க கொடுத்த செல்போன் காலதாமதமானதால் கடையை வாலிபர்கள் அடித்து நொறுக்கினர். அரசு பொது மருத்துவமனை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதற்கு கண்டனம். சரி செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் சாலையோர கடைகளில் சமூக அமைப்பினர் பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.